தொடர்ந்து கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸு கீழே போயிட்டே இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ராஜஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு போனால் அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டே இருக்குது, இல்லைனா லோவர் சர்க்கியூட் போயிட்டே இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். குரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் கம்மியானனால ஆயில் இண்டியா அண்ட் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சிட்டி யூனியன் பேங்க்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது 34 புள்ளி மட்டும் பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. 24,056 புள்ளியில் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி நிறைய இண்டெக்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ் தான் இருந்தாங்க. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 0.67% நெகட்டிவ், பேங்க் பீஸ் 0.06% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.85% நெகட்டிவ். சில்வர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3% டவுன் ஆயிருக்கு. கோல்டும் இன்னைக்கு 2.21% டவுன் ஆயிருக்கு. ஆட்டோ பீஸ் 2% பாசிட்டிவ். இன்னைக்கு ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து இருந்தாங்க. ஐடி 0.82% நெகட்டிவ், மிட் 150 0.49% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் இண்டிகோ, எம்என்எம், மாருதி, மேக்ஸ் ஹெல்த் கேர், டாடா கன்சூமர் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, பவர் கிரிட், டெக் மஹேந்திரா, பாரதி ஏர்டெல் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மற்றபடி நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. அடுத்தது கோல்டு அண்ட் சில்வரை பற்றி பார்த்தலாம். கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கீழே போய்கிட்டே தான் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கனால கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸு கீழே வந்துகிட்டே இருக்குது. இதுதான் நம்ம தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வரும். அதாவது இப்போ கோல்டு வந்து அதோட ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 21% இப்போ டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் பொறுமையாக இருந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போங்க. இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல கீழே தான் இருக்குது. அதனால் இப்போ இதில் ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா முதலீடு வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2 மெட்டலோட ப்ரைஸும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் கீழே இருக்கிற வரைக்கும் அப்பப்போ நம்ம உண்டியில் காசு போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே கோல்டு காயினாக வாங்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கோல்டு காயினை நம்ம வந்து வாங்கலாம். அது எப்போ நம்மளுக்கு லாபம் தரும் அப்படின்னா, எப்போல்லாம் அந்த கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நம்மளுக்கு லாபம் தரும். இருந்தாலும் கோல்டு காயின் நம்ம யாரும் மேக்ஸிமம் விற்கிறதில்ல. அதை கொடுத்து அப்படி நகையாக தான் மாற்றுறோம். அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கோல்டு காயினை நம்ம அப்படியே நகையாக மாற்றினாலும் சரி, அதே மாதிரி ரேட்டு அதிகமானதுக்கப்புறம் அந்த நகையை வாங்கினாலும் சரி, கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியாக தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 1 கிராம் வந்து 13,000க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த கோல்டு காயின் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. அது அப்படியே நகையாக மாற்றும் போது அதே 13,000க்கு தான் எடுக்க போகிறாங்க. இதுவே நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு கோல்டு காயினை நம்மக்கிட்ட வாங்கிக்குவாங்க. அதாவது 20,000 ரூபாய்க்கு 1 கிராம் போனாலுமே அதே கோல்டு காயின் 20,000க்கு தான் போக போகுது. அதனால் கோல்டு காயினை வச்சு நான் நகையாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு யூஸும் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து கிடைக்காது. ஆனால் வாங்குறப்ப மட்டும் நம்ம கோல்டோட ப்ரைஸு கம்மியாக இருக்கும் போது வாங்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு முதலீடாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா எப்போல்லாம் கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ நம்ம முதலீடு அப்படிங்கிறது பண்ணணும். இப்போதைக்கு ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுனா கூட வந்து பண்ணலாம். அடுத்தது சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது சோழா ஃபைனான்ஸ் தான். இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்துருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1450 ரூபாய்க்குலாம் வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. அப்போ நம்ம தொடர்ந்து இதை பற்றி 2-3 நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்திலேயே கிட்டத்தட்ட 24% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1800 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை தாங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதில் ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 1800 ரூபாயில் இருந்து 1450 ரூபாய்க்கும் கீழே போணுச்சு. அதுக்கு முன்னாடி 1400 கட் பண்ணியும் 1350 ரூபாய்க்குலாம் போணுச்சு. ரீசெண்டாக இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல கீழே வந்தாங்க. அந்த வாய்ப்பை நானும் யூஸ் பண்ணேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யாரெல்லாம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாங்களோ இப்போ நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. கம்பெனிக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டே கீழே போனால டெம்பரரியாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போணுச்சு. அப்படி கீழே போகும்போது அது கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1,53,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் 29 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் வந்து பார்க்கும்போது 22 வந்து இருக்குது. புக் வேல்யூ 357, ஆர்ஓசி 9%, ஆர்ஓஇ 19%, ஆர்ஓஐசி 9%, ஓபி வந்து 68% வந்து இருந்துச்சு. ஓவரால் அந்த பர்சன்ட் சூப்பரான பர்சன்டேஜ். இவங்க ஃபைனான்சியல் இருக்கனால சூப்பரான ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. ஃபைனான்சியல் இருக்கக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனி ரொம்ப க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. இன்ட்ரின்சிக் வேல்யூ 1048 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 1.17 இருக்குது. அதாவது பிஜி ரேஷியோ 2க்கு கீழே தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 6.93. இவங்க ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 5ல் வந்து இருக்குது.
அடுத்தது உங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 22%, ப்ராஃபிட் growth 25% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 10 வருஷத்தில் 25%. அதை வந்து ஸ்டாக்கில் ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 25% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து இருக்குது. இந்த ஓவரால் அந்த பர்சன்ட் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதோட ஹைலேருந்து லோ வரனால அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அதோட ஹைலேருந்து கிட்டத்தட்ட 30% கீழே வந்துச்சு. அப்போ அது கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருக்கும். அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியோட பி ரேஷியோவை அதே செக்டரில் இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனி பி ரேஷியோவில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனியோட பி ரேஷியோவை அந்த கம்பெனி ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 36 வந்து இருக்குது. அதிகபட்சம் கம்மியானது பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட ஒரு 23, 24 வந்து இருந்துச்சு. அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கணும். ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது 30 இருக்குது. அதாவது எப்போல்லாம் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து 30க்கு கீழே வருதோ அதை வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி 34, 35 போகிறது ப்ராஃபிட் புக்கிங்காக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்கு. அதாவது எப்போல்லாம் ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் மார்க்கெட் கீழே போகும்போது அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா அது நல்ல ஒரு வாய்ப்பாகும். அதே மாதிரி நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஹை வேல்யூஷன் போனதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 அப்படிங்கிற நோக்கி போயிடுச்சு. அது 52 வீக் ஹை பக்கத்தில் போயிடுச்சு. பார்க்கலாம் மறுபடியும் இந்த கம்பெனி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். அதாவது 52 வீக் ஹை பண்ணாலும் இதுக்கப்புறம் அந்த கீழே போகாது இல்லைனா மேலே போகாது அப்போலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜி ரேஷியோ படி கம்மியாக இருக்குது, ஸ்டாக்கோட பி ரேஷியோ இன்னும் கம்மியாக இருக்குது. அதனால் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட்லேயே இருக்கும், இல்லைனா தொடர்ந்து லோவர் சர்க்கியூட்லேயே வந்து இருக்கும். எப்போல்லாம் செபி இந்த கம்பெனியை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களோ அப்படி லோவர் சர்க்கியூட் மாதிரி அப்படி கீழே போயிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது அப்படியே அப்பர் சர்க்கியூட் வந்துருவாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க கொடுத்த ரிசல்ட் அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனியோட பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த கம்பெனி வந்து தள்ளி எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்லது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இப்போ ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது, இப்போ மிஸ் பண்ணிட்டு அது 1000 ரூபாய்க்கு போயிடும் அப்போ நம்மளாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம பயத்தில் வந்து வாங்கக்கூடாது. கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம முதலீடு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லை ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு பயந்துலாம் நம்ம எப்போ வந்து முதலீடு வந்து பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அது எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ தான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலம் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா ரொம்ப நல்லது. அடுத்தது குரூட் ஆயிலோட ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கனால ஆயில் இண்டியா அண்ட் ஓஎன்ஜிசி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கம்மியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனாங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ மறுபடியும் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறனால மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கம்மியாகுது. சிம்பிளாக சொல்லணும், எப்போலாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுதோ அப்போலாம் ஆயில் இண்டியாவுக்கும் ஓஎன்ஜிசிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க குரூட் ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இவங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அதிகமாகும் போது இவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். அதே மாதிரி எப்போலாம் கம்மியாகுதோ அப்போ இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிலாம் எப்போலாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகுதோ அப்போ நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். அப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மறுபடியும் எப்போல்லாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுதோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் வந்து இருக்கும். அப்போ நம்ம வித்துறணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து நல்ல டீசெண்டான டிவிடெண்ட் வந்து தருவாங்க. கிட்டத்தட்ட 4% மேலே டிவிடெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்து லோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இன்னும் கீழே போனால் போயிட்டு போகுது. இன்னும் கீழே போக போக நம்மளுக்கு வந்து நல்லதாக வந்து இருக்கும். அடுத்தது ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட், அதாவது ஓஎஃப்எஸ்எஸ். என்னதான் ஐடி பங்குகள் எல்லாமே கீழே போனாலுமே லாஸ்ட் ஒரு வருஷம் 5 வருஷம் எடுத்து பார்த்தா கூட எல்லா ஐடி ஸ்டாக்கும் நம்மளுக்கு பார்த்தோன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு கம்பெனி வந்து நல்ல ஒரு பாஸ்ட்டில் வந்து இருக்காங்க. நம்ம டிசிஎஸ் பார்த்தாலும் சரி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா அந்த மாதிரி நம்ம இந்தியன் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷமாக நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம். ஆனால் இந்த கம்பெனி லாஸ்ட் 5 வருஷத்தில் 200% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 5 நாளில் பார்த்தா கூட கிட்டத்தட்ட 18% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 52 வீக் ஹை பக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மற்ற ஐடி எல்லா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த கம்பெனி மட்டும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 10,955 ரூபாயில் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப் 95,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 36, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பாருங்க 35 வந்து இருக்குது. புக் வேல்யூ 899, டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாருங்க 3.68%, சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு.
ROC வந்து 45%, ROE 32%, ROIC 37%, OPM 45% வந்து இருக்காங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ 4284 வந்து இருக்கு. PG ரேஷியோ 2.69 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடனே கிடையாது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12.3 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 10 வருஷத்துல சேல்ஸ் growth 6%, ப்ராஃபிட் growth 9% இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்துல 12% வந்து இருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 28% வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்துல 12% பிளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 4% சேர்த்தா கூட கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. 16% ரிட்டர்ன் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ரிட்டர்ன். இப்போ இந்த கம்பெனியோட பீரியட்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 45 பீரியட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா 15 பீரியட்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு 2022-23. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் பி ரேஷியோவான ஒரு 24 பக்கத்தில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 35 வந்துட்டாங்க. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆவரேஜ் பி ரேஷியோ பக்கத்தில் வந்தாலும் இல்லை ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே போனாலும் அது ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்ப்போங்க, மறுபடியும் இந்த கம்பெனி பி ரேஷியோ கீழே வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஆனால் லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து இருக்காங்க. ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாகவும் பண்ணுறாங்க, டிஃபென்ஸுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கும் ஷிப் வேணும் அப்படின்னா இவங்க வந்து பண்ணி தருவாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கவர்மெண்ட்டுக்கும் பண்ணுறாங்க, டிஃபென்ஸுக்கும் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு ரீட்டெயிலாகவும் பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு 2 சைடு ஆர்டர் வந்து கிடைக்கும். இந்த கம்பெனி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 99,000 கோடிக்கு ஒருத்தான ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருக்குது கவர்மெண்ட் சைடில் இருந்து. எப்போ அதுக்கு வந்து அப்ரூவல் தராங்களோ அப்போ இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஆர்டர் வந்து இந்த கம்பெனிக்குலாம் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ தருவாங்கன்னு வந்து தெரியலை. கரண்ட் ப்ரைஸ் 2463 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 18 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 99,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பேரிஷன் 38 இருக்குது. இண்டஸ்ட்ரி பேரிஷன் 38 வந்திருக்கு. புக் வேல்யூ 242, ROC 36%, ROE 29%, ROIC 29%, OPM 17% வந்திருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 1468, பேஜ் ரேஷியோ 1.20 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.05 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட கிட்டத்தட்ட 10 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 26%, ப்ராஃபிட் growth 34% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 81%, ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். வருஷம் 81% ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் 5 வருஷமாக. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்து இருக்குது. இவங்களோட பி ரேஷியோ வந்து பார்த்தரலாம். அதிகபட்சம் 60 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 10க்கு கீழெலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படின்னு 32 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த லோவில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க, 30 பி ரேஷியோ வரைக்கும் போணுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைலேருந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது. பார்க்கலாம், முன்ன பார்த்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு அந்த அப்ரூவலாம் கிடச்சிச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த கம்பெனிக்கு. ஆனால் இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஹையிலேருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி ரிவர்ஸ் ஆகி இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கைனஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு அதோட கையிலேருந்து ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 7,700 ரூபாய்க்கு இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வெறும் 3,200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எல்லா வேல்யூஷன் படி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 337% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 3,261 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 60 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 33 வந்து இருக்குது. புக் வேல்யூ 708, ROC 13%, ROE 9%, ROIC 11%, OP வந்து பார்த்தீங்கன்னா 15.8% வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை தான் வந்து இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏர் ஸ்பேஸு, டிஃபென்ஸ், அவுட்டர் ஸ்பேஸு, நியூக்ளியர், மெடிக்கல், ரயில்வே, ஐடி, இந்த மாதிரி நிறைய செக்டாரில் இவங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய செக்டாரில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிஜி ரேஷியோ 1.06 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.53 வந்து இருக்குது. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 54%, ப்ராஃபிட் growth 108% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் லிஸ்ட் ஆகி 5 வருஷம் கூட முடியலை. ஆனால் லாஸ்ட் 3 வருஷத்தில் 28% ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் 200 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது 110 வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஆவரேஜ் பி ரேஷியோவில் வந்து ரொம்ப கீழே தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அவங்க சூப்பரான ஒரு growth இந்த வருஷம் தருவோம் அப்புறம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவங்களோட growth வந்து தர முடியல. அதான் பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு சைடு பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னது கூட அவங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு வேல்யூஷன் படி கொஞ்சம் கம்மியான வேல்யூஷன் தான் வந்து இருக்குது.
இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிட்டி யூனியன் பேங்க். இந்த பேங்க்கை பற்றி இன்னும் கேட்டிருந்தாங்க. இப்போ பேங்க்கோட பிஸ்னஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரொம்ப பழைய பேங்க்கு. கிட்டத்தட்ட 1904 வந்து ஆரம்பித்த பேங்க்கு. FIDA தான் அதிகமாக இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகுது. கரண்ட் ப்ரைஸ் 200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வருஷத்தில் 34% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 19,727 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 15 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 15 இருக்குது. புக் வேல்யூ 107. டிவிடெண்ட் ஈல்டு 1% வந்து இருக்குது. ROC வந்து பார்த்தீங்கன்னா 6.74%, ROE 13%, ROIC 6.74%, OPM 68% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 159 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1.21 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 7.94 இருக்காங்க. இவங்க பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி எப்போ அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.91 வந்து இருக்குது. இவங்களோட CAGR பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth 12%, ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 12% வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இதுவே லாஸ்ட் 3 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தரலாம். அதிகபட்ச பி ரேஷியோ அப்படிங்கிறது 20லலாம் போயிருக்கு 2022. அதுக்கப்புறம் கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதிகமாக போனது 18 பி ரேஷியோ. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பி ரேஷியோவில் தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் பி ரேஷியோக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்பயாவது இந்த பேங்க் வந்து அதோட ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே வந்துச்சுன்னா அது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். ஆனால் சூப்பரான ஒரு பேங்க்குங்க. இது வரைக்கும் லிஸ்ட் ஆனதில் இருந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 258 மடங்குக்கு மேலே இந்த பேங்க்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். ஏன்னா கொரோனா வந்தப்போ அப்படியே கீழே போனதா மறுபடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில். SBI விட இந்த பேங்க் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. SBI 68 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 258 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க லிஸ்ட் ஆனதில் இருந்து லாஸ்ட் ஒரு 26 வருஷத்தில். அப்போ பார்த்துங்க இந்த பேங்க் ரொம்ப சூப்பரான ஒரு பேங்க்கு. கன்சிஸ்டண்ட்டாக இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.